திரு எஸ்கேபி கருணா, தமிழ்நாடு முதலமைச்சருடைய முழக்கம் 200 தொகுதிகளுக்கும் மேலாக எங்களுடைய வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றது எதனுடைய வெளிப்பாடு, எந்த நம்பிக்கையில் அதை சொல்றார் அவர்? எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தமாக ப்ரோஆக்டிவாக எப்படி அணுக வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தில் இதுவரை இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட அந்த கணத்திலிருந்து இதுவரை மக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார். தேர்தலின் போது மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக இல்லாமல் செயல் தலைவராக இருந்து தலைவராக மாறி அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் வந்து ஒரு சாதாரண இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதற்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது, கடுமையான திட்டமிடல் இருக்கிறது. ஒரு தேர்தலை நான் சொன்ன மாதிரி ப்ரோஆக்டிவாக தன்னம்பிக்கையுடன் ஒரு தேர்தலை அணுகக்கூடிய ஒரு தலைவராகவும் பாசிட்டிவான விஷயங்கள் நாம் வந்து மக்களிடம் எதிர்மறை சிந்தனைகளை எதையும் சொல்லாமல் நேர்மறையாக நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் நாம் போக வேண்டிய தூரம் இருக்கிறது என்று தொடர்ந்து நம்பிக்கையூட்டக்கூடிய தலைவராக அவர் இருப்பதால் தான் இதை செய்ய முடிகிறது. இப்போ 200 தொகுதி இலக்கு என்பது இப்போது ஒரு பிரமிப்பாக தெரிகிறது. இந்த இலக்கை வைத்து அடைவது என்பது இது முதல் முறையில் அவரை பொறுத்த வரைக்கும். இதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று இலக்கு வைத்தார். அந்த 40க்கு 40 அது எப்படி முடியும், சாத்தியம்னு அப்பயும் அதே மாதிரி தான் பேசுனாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த 40க்கு 40 அடைந்தோம். அதற்கு முன் வைத்த 40க்கு 40 40க்கு 39 தேர்தலை வென்ற கட்சி தான். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற தொகுதிகளில் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தால் ஏறக்குறைய 224 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வென்று இருக்கிறது. அது வாக்கு வித்தியாசம் என்று பார்த்தால். அதனால் இப்போ இருக்கக்கூடிய நேரடியாக மக்களை சென்று நேரடியாக மக்கள் பயனாளிகளை சென்று அடையக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், அப்புறம் தொடர்ந்து சுற்றி இவர் உழைக்கக்கூடிய உழைப்பு, இவர் சென்று நிர்வாகங்களை நடத்தக்கூடிய பாங்கு, எந்த மனு கொடுத்தாலும் இந்த ஆட்சியில் அந்த மனுக்கு உடனடியாக அதற்கு பதில் வரும், அதற்கு தீர்வு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். நம்பக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி அதற்கான மக்களுடன் நேரடி தொடர்பு. முதலமைச்சருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனுடைய தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடா எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் கூட எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிடுறார் அப்படின்னு என்ன முடியும்? எதிர்க்கட்சிகளும் ப்ரோஆக்டிவா இருக்கட்டும். இப்போ நாங்கள் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. இல்லை நாங்கள் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று எதிர்க்கட்சி சொல்லணும். அப்படி ப்ரோஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சிகள் இல்லாதது எங்களுடைய தவறு அல்ல, அது எதிர்க்கட்சிகளுடைய தவறு. எப்பொழுதுமே வந்து ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார்னா அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல அப்படின்ற ஒரு ஒற்றை பதில சொல்லிட்டு போயிறார். அது பொருத்தமானது இல்ல. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் அதாவது வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பூதாகரமாக பேச முடியும். ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு எதுவும் இங்க சர்ச்சையான விஷயங்கள் இல்லை, சட்டம் ஒழுங்கு பத்தி பெரிய விஷயங்கள் இல்லை. இங்க அவருக்கு அரசியல் களத்தில் அங்க எந்த வேலையும் இல்லை. அவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசியல் களத்தில் வேலைன்னா அவருக்கு வேற என்ன வேலை? கடந்த காலத்துல திமுக அதே தானே பண்ணாங்க அரசியல் இருக்கும்போது. நான் அந்த முக்கியமான வித்தியாசத்தை சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்த அரசு செயல்பட விடாமல் 2 விதத்தில் மிகப்பெரிய தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நிதி. எந்த நிதியும் நமக்கு நேரடியாக பேரிடர் மேலாண்மை நிதியாகட்டும், நமக்கு வர வேண்டிய பள்ளி கல்வித்துறையிலிருந்து வரக்கூடிய நிதியாகட்டும், எந்த நிதியுமே நமக்கு ஒழுங்காக நேரடியாக அந்த நேரத்தில் கொடுக்கப்படுவதில்லை. போராடி தான் நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஆளுநருடைய ஒத்துழைப்பு. ஆளுநர் நேரடியாக நிர்வாகத்துக்கு எதிராக இருக்கிறார். எத்தனையோ இப்போ கூட பல மசோதாக்களில் கையெழுத்திடாமல் இருக்கிறார். இப்பொழுது அவரே தன்னிச்சையாக ஒரு செலக்ட் கமிட்டியை வைஸ் சான்சலர் தேடுதல் குழு ஒன்று அறிவிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயங்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு நடக்கிறது. அப்ப இது ஆளுங்கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இதே போன்ற போராட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சந்தித்தாரா? பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருந்தார். அப்ப அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தினார். ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கும்போது ஆளுநர் பிரச்சனை அவர் தவிர்த்தார். அதுதான் ராஜதந்திரம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. அவர் அரசியல் வியூகம் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சிக்கலையும் நிதி சிக்கலையும் அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல சந்திச்சாங்க. நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சிருக்கு. நிதியமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அதை பத்தி பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அதை பூதாகரமாக்க முயற்சிக்குதா திமுக? இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். நாங்க இவ்வளவு சிக்கலை சந்திக்கும் போது, அவர்கள் அந்த சிக்கலை சந்திக்கும் போது அவர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்தது. அவர் கவர்னர் ஆய்வு கூட்டத்தை மாவட்டமாக நடத்தும் போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் நாங்கள் நின்று கருப்பு கொடி காட்டுவோம். ஏனென்றால் அது எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இருக்கிற அவருக்கான உரிமை, அந்த உரிமைக்கு கவர்னருக்கு போகக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தரையில் இறங்கி போராடியது. 7.5 அவர்கள் அந்த
ரிசர்வேஷனை பாஸ் பண்ணாங்க. அதை அவர் ஆளுநர் கையெழுத்து போடாம வைத்திருந்தார். அதற்காக நாங்க போராடணும். எந்த ஒரு மசோதாவா இருந்தாலும் அப்ப ஆளுநர் ஏதாவது ஒரு தாமதம் பண்ணா உடனே நாங்க போய் போராடணும். அண்மையில டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் திமுக அரசு கொண்டு வந்தது. அது அதிமுக ஆதரிச்சு உங்களோட ஒத்த கருத்துல தான் நிக்கிறாங்க. அவங்க தீர்மானத்தை இங்க ஆதரிக்கிறாங்க. அங்க பேச வேண்டிய இடத்துல அவர்கள் பேசவில்லை. அவர்கள் அங்க ஆதரித்துல பேசியிருக்காங்க. இப்போ நான் கேக்குறேன், செயல் என்னவா இருக்கு? ஆதரவு தெரிவிச்சு வாக்களிச்சு நீங்க திமுக எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சி திமுக எதிர்க்கட்சி அதிமுக ரெண்டு நிலையில பாருங்க. இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் கூட காமன் சிட்டிசன் கூட சொல்லுவாங்க திமுக எதிர்க்கட்சியா இருக்கிற மாதிரி இவங்க இல்ல. திமுக எதிர்க்கட்சி வைப்ரண்டா இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா விதத்திலும் நாங்க கருத்து சொல்லுவோம். எல்லா விதத்திலும் எங்களுடைய ஒரு பதிவு அங்க இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது புரோஆக்டிவா இல்ல. அவர்கள் குறை கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலையில அரசு இருக்கும்போது ஒரு முக்கியமான பிரதான எதிர்க்கட்சி ஏன் அதுக்கு ஒரு குரல் ஒரு கருத்து கூட சொல்லல? ஏன் அவர்களால ஒரே ஒரு கருத்து கூட அங்க நாடாளுமன்றத்தில் நிதிக்காக ஏன் பேச முடியல? பேரிடர் மேலாண்மை நிதிக்காக கூட அவர்களால் பேச முடியல. என்ன சொல்லுவாங்க? எதிர்க்கட்சியாக அவர்கள் அந்த கடமையை சரியாக செய்யாத காரணத்தினால்தான் இப்பொழுது அவர்கள் அந்த அரசியல் களத்திலிருந்து ஒதுங்கி அல்லது ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என் கருத்து. சரி, திரு பொன் வில்சன், எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படவில்லை. எதிர்க்கட்சிகளுடைய பலவீனத்தை முதலமைச்சர் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறாரு. அதனால தான் என்னுடைய 200-ஐ கடக்கும் எங்களுடைய வெற்றி அப்படின்ற முழக்கம் அப்படின்றாரு. இல்லை, 200-ஐ கடக்கும்னு அவர் நினைக்கிறது தவறு கிடையாது. ஒரு ஆட்சியாளர்கள் அந்த விதத்தில் தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் மத்தியில் பிஜேபி நாங்கள் 400-ஐ கடப்போம்னு சொன்னாங்க. அப்போ இவங்க விமர்சித்தாங்க. இப்போ இவங்களும் அப்போ விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆட்சியாளர்கள் அதை சொல்கிறதுல தவறு கிடையாது. அவங்களுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் அவர் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் இவர்களுக்கு வாக்களிக்காதவர்கள் யார்? இது ஏன் விவாத பொருளா மாறுது அப்படின்னா, பாஜக 400க்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு வலுவான கூட்டணி வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல. அதனால அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடா 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதையே நீங்க நம்ப மாட்டீங்க. எது உங்களை தடுக்குது? இல்லை, அதே மாதிரி தானே மத்திய பிஜேபியும் சொல்லிச்சு. ஆனால் ரிசல்ட் பிஜேபி என்னாச்சு? 240, கூட்டணி 299 வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவங்க நினைச்சது காட்ட முடியல அப்படின்றது. இப்போ இங்கே என்ன சொல்றேன்னா, கடந்த ஆட்சியில் கடந்த 2020 பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம இருக்கலாம். ஆனா அவங்க தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க. எதிர்க்கட்சியும் ஆட்சியில் அமைக்கல. இல்லை, அதே மாதிரி இவங்களும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைப்பாங்களா? அதுக்கு கேள்வி இல்லை. இப்போ நாங்கள் அவங்க 200 சொன்னது தான் இப்போ சொல்கிறோம். 200 சொன்னதுக்கு போன தடவை 2021 போடாதவர்கள் யார் இப்போ கூடுதலாக போட போகிறார்கள்? எந்த துறையினர் கூடுதலாக போட போகிறார்கள்? இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போ 2019 தேர்தலும் 2024 தேர்தலும் பாராளுமன்ற தேர்தல், அதில் இதே இன்டாக்ட் கூட்டணி தான் 53.53% 2019 வாங்குச்சு இதே திமுக கூட்டணி. அதே 2024 இதே கூட்டணி 45.56%. ஆனால் நடுவில் சட்டமன்ற தேர்தலுக்கு 53% 2019 வாங்கின அந்த கூட்டணி 10 வருட அதிமுகவின் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு, ஜெயலலிதா என்ற ஆளுமையும் மறைந்த பிறகு, இரட்டை தலைமை என்ற குழப்பம் நீடிக்கும் பொழுது அந்த அதிமுகவை எதிர்த்து இவர்கள் வாங்கிற ஓட்டு 45.46%. அப்போ கிட்டத்தட்ட 6.5% குறைந்தது.